வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஓகே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு கீ பட்டன். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம யூஏ செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடருக்காக எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா நம்மளோட ஸ்லைடர் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு டிக்ரீஸ் ஆகிடணும். இல்லை நம்ம வேறு எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் நம்ம பண்ண போகிற ஸ்கிரிப்டில் ஜஸ்ட் பட்டன் ரைஸ் ஆகும். அண்ட் நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். ஸோ யூஏ செட் பண்ணும்போது நான் இந்த இதுக்கு இமேஜுங்கிற பேர் தான் வச்சுருந்தேன். ஸோ ஸ்லைடர் ஃபில் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இமேஜில் ஸ்லைடர் ஃபில் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதோட நேமை. ஸோ ஓகே, நம்ம இதுக்குள்ளே ஸ்கிரிப்டை இப்போ எழுதலாம். ஸோ வழக்கம் போல் ஒரு க்ரியேட் போயிட்டு ஷீஷா ஸ்கிரிப்ட் போட்டு ப்ரெஸ் அண்டர்ஸ்கோர் ஹோல்டு அப்படின்னு நம்ம ஒரு நேம் வச்சுக்கலாம். அண்ட் டபுள் கிளிக் பண்ணி ஷீ ஷார்ப்ல ஓப்பன் பண்ணுவோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஷீ ஷார்ப்பில் ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் நம்ம யூஏ எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம யூஏ எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணோம். நம்ம யூஏ நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸிங் யூனிட்டி இன்ஜின் டாட் யூஐ அப்படிங்கிற நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இது கிரே அவுட்டில் இருக்குது. பிகாஸ் நம்ம உள்ளே எதுவுமே டிக்ளேர் பண்ணல, அதனால் அது கிரே அவுட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் யூஏ எலமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது கிரே அவுட்டில் இருந்து நமக்கு நார்மல் டெஸ்ட்டாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட் இது பண்ண போகிறது பப்ளிக் வேல்யூவாக ஸ்லைடர் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஸ்லைடர் தான் இது பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால ஸ்லைடர் இது பண்ண போகிறோம். ஸ்லைடர் அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்குள்ள டெக்ஸ்ட் ஸ்லைடர் ரன் ஆகிற டெஸ்ட். ஸோ ஸ்லைடர் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் இதுக்கு பேர் வச்சுப்போம். அடுத்தும் டெஸ்ட்டு தான். ஸோ இதில் ஸ்லைடரோட இன்ஃபோ டெஸ்ட் ஆர் மேபி ஸ்லைடரோட ஸ்டேட்டஸ் டெஸ்ட்டுங்கிற நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம வைக்கிறது தான் வேரியபிள் நேம்ஸ் எல்லாமே. அண்ட் இதில் ஸ்லைடர் கலர் ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஸ்லைடர் ஸ்டேட்டஸ் மட்டும் அண்ட் இதில் ஸ்லைடர் கவுண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்குமே நம்ம நேம் மாற்றிட்டோம். அடுத்ததாக நமக்கு கிரேடியன்ஸ் நம்ம இது பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்காக நம்ம 2 விதமான கிரேடியன்ட் இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கிரேடியன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர் கிரேடியன்ட் அப்படிங்கிறனால நம்ம ஜஸ்ட் ஸ்லைடர் அண்டர் கிரேடியன்ட்னு மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததும் நம்ம ஒரு கிரேடியன்ட்டே கொடுத்து ஸோ அதை நம்ம ஸ்லைடர் அண்டர் ஸ்கோர் பிளைன் கலர்னு வச்சுக்கும். கிரேடியன்ட் கலர் செட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் கலர், செகண்ட் பிளைன் கலர். அண்டு அடுத்ததாக நம்ம அந்த கிரேடியன்ட் கலர் செட் பண்ணிடுவோம். அந்த கிரேடியன்ட் கலர் எதில் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளோட ஃபில் ஆகிற இமேஜை நம்ம ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக இந்த இமேஜில் நம்ம அந்த ஃபில் இதை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன வைக்கிறோம்னா ஸ்லைடர் ஃபில் அப்படின்னு நம்ம இது கொடுத்துடலாம். ஸோ இது இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லாமே மேலே இருக்க அந்த யூஏயை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்து தான் நம்மளோட ஸ்லைடருக்கான இதை நம்ம இதில் போகிறோம். ஸோ ஃப்ளோட் ஸ்லைடர் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ ஸ்லைடரோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அடுத்த ஒரு பப்ளிக் வேல்யூவில் ஸ்லைடரோட எண்ட் வேல்யூ என்ன நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸ்லைடர் அண்டர் ஸ்கோர் எண்ட் வேல்யூ.
அண்ட் அடுத்தது நம்மளோட ஸ்லைடரோட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். மின் வேல்யூ. அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து இந்த 3 தான் நம்மளோட ஸ்லைடரோட அந்த இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது வந்து இந்த 3 தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது. மினிமம் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் லைக் 0. பேக் டு 0 வரணும் அப்படிங்கிறனால. அண்டு அடுத்த நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்மளோட கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதுக்காக நம்ம வந்து ஒரு இது செக் பண்ணுறோம். ஸ்லைடர் பேக்ரவுண்ட் ஃபில் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். தென் நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூவில் வந்து நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ண போகிறோம். ஸ்லைடர் அண்டர்ஸ்கோர் ஃபைனல் என் வேல்யூன்னு கொடுத்துருக்குறேன். என் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்லைடர் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டார்ட் 10F. நம்மளோட எண்ட் வேல்யூ வந்து 10F அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வேல்யூவோட நம்மளோட எண்ட் வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இஃப் சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 அப்படி 1 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 2 × 10 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதாகும். நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுக்க போகிறோம்னா 1 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்க போகிறோம். 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 × 10 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து இதாகிடும். 0 வேல்யூவே இருந்துடும். மினிமம் வேல்யூ எப்போவுமே ஆல்வேஸ் 0. இல்லை நீங்கள் மினிமம் வேல்யூ செட் பண்ண நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட டைம் டெஸ்ட், அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தோம், கவுண்டர். ஸ்லைடர் அண்டர்ஸ்கோர் கவுண்டர். இதோட டெஸ்ட் வேல்யூ நம்ம என்ன வைக்கிறோம்னா மினிமம் வேல்யூ மின் வேல்யூ டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து டேரெக்டாக வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வர வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறோம். அடுத்ததாக நம்ம இன்னொரு இதுக்கு கொடுக்குறோன்னா ஸ்லைடருக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸ்லைடர் மெயினோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்லைடர் மெயின் டாட் மேக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு நம்மளோட எண்ட் வேல்யூ தான் நம்மளோட ஸ்லைடர் மெயினோட மேக்ஸ் வேல்யூ. ஸ்லைடரோட எண்ட் வேல்யூ தான் நம்மளோட வந்து மேக்ஸ் வேல்யூ. அண்ட் கிரேடியன்ட் ஃபீல்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட கண்டிஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அந்த இமேஜ் ஃபைல் கொடுத்துருந்தோம்ல ஸ்லைடர் ஃபில் அப்படின்னு வருது. அதில் வந்து நம்ம வந்து அதோட கலர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி செட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம டிஃபால்ட்டாக வந்து கிரேடியன்ட் கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை பிளெயின் கலராக வச்சு கொடுக்கலாம், இல்லை வந்து கிரேடியன்ட் கலரில் வந்து ஸ்டார்டிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஐ மீன் இங்கே 2 கலர் கொடுத்தீங்க, கிரேடியன்ட் கலர் இல்லை பிளெயின் கலர். இதில் எது வந்து நம்மளோட டிஃபால்ட் வேல்யூவாக ஸ்டார்டிங் வேல்யூவாக வரணும் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் நான் எப்படி கொடுக்குறேன், ஸ்லைடர் கிரேடியன்ட் வேல்யூ கலர் வந்து ஸ்டார்டிங் வேல்யூவாக கொடுக்குறேன். டாட் எவாலுவேட் ஆஃப் 1F. இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங் கலர் வந்து என்னவாக இருக்கும்னா நம்மளோட கிரேடியன்ட் வேல்யூ தான் ஸ்டார்டிங் கலரில் வந்து வரும். இதுக்கடுத்து நம்ம எழுத வேண்டிய எல்லாமே அப்டேட்ஸில் தான் இருக்கும். அப்டேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் input dot get key. get key அப்படிங்கிறத நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப் ஆர் டவுன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். keyco டாட் இ. இது நீங்கள் என்ன கீனாலும் செட் பண்ணிக்கலாம், இந்த கீ தான் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன கீ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த கீ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து, அதாவது நம்மளோட ஸ்லைடரோட இன்க்ரீசிங் வேல்யூ வந்து நம்ம வந்து இது பண்ணி ஆகணும், ரைஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ வந்து பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி, அதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம். mathf டாட் மூவ் டுவர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வேல்யூவிலேருந்து நம்ம போக வேண்டிய வேல்யூ வந்து ஃபைனல் வேல்யூவுக்கு போகணும். ஐ மீன் என் வேல்யூவுக்கு. என் வேல்யூ போகிறதுக்கு
எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறதுக்கும். ஸோ இது நீங்கள் வந்து 1.5 தான் கொடுக்க முடியல, இது நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருந்தது 1.5 அப்படிங்கும்போது நமக்கு வந்து நான் யூஸ் பண்ணதுலேருந்து கொஞ்சம் வந்து அந்த ரைசிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ டைம் டாட் டெல்டா டைம் மட்டும் நம்ம வழக்கம் போல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருதோம் அதை. அண்ட் புட் செமிகோலன் ஓவர் தேர். ஓகே, எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ அடுத்ததான் நம்மளோட டெஸ்ட் ஸ்டேட்டஸ் இதில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே இன்ஃபோ டெஸ்ட் ஒரு இது கொடுத்துருந்தோம்ல டெஸ்ட்டுக்கு. ஸோ ஸ்லைடரோட ஸ்டேட்டஸ் டாட் டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா, தி பட்டன் இஸ் இன் ஹோல்ட் ஸ்டேட் ஆர் இஸ் சம்திங். உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஸ்லைடர் டெஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிற சரி, இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இஃப் சப்போஸ் நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூவில் இருந்து என்ன ஆக வேண்டும் அப்படின்றால் mathf டாட் மூவ் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்லைடர் ஸ்டார்டிங் வேல்யூ கமா ஸ்லைடர் மின் வேல்யூ கமா. இதில் வந்து நமக்கு வந்து ஏறுறத விட இறங்குறது வந்து நம்ம வந்து ஒரே வேல்யூவாக கொடுக்கலாம், 1லேயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அதோட அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கொடுக்கலாம். ஸோ நான் அதில் 4Fல கொடுக்குறேன். ஸோ 4F மீன்ஸ் உங்களோட வந்து டக்குன்னு இறங்குற மாதிரி இறங்கிடும். ஸோ டைம் டாட் டெல்டா டைம். அண்ட் இதில் ஸ்லைடரோட ஸ்டேட்டஸ் டெஸ்ட் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பட்டன் இஸ் ரிலீஸ்ட் அப்படி நம்ம வந்து இதில் வந்து வச்சிடலாம். ஸோ பட்டன் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து வைக்கலாம். இல்லைனா ஆர் நோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு. ஓகே, ஸோ நம்ம பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல, இல்லை பட்டன் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்லைடரோட இங்கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் நம்மளோட டெஸ்ட்டு வந்து இதாகும். அண்ட் நம்ம அடுத்ததாக வந்து ஒரு டெஸ்ட்டு சைடில் வச்சுருந்தோம் தெரியுமா நம்பர்ஸில். ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணும். இந்த டெஸ்ட் இஸ் கால்ட் கலர் ஸ்டேட்டஸ் கவுண்டர். ஸோ ஸ்லைடர் கவுண்டர் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம அதோட இதை வந்து இது பண்ணி ஆகணும். ஸ்லைடர் கவுண்டர் டாட் டெக்ஸ்ட். சாரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பண்ணணும். ஐ மீன் நம்மளோட இந்த வேல்யூஸ் வந்து மெயின் ஸ்லைடருக்கு வந்து செட் பண்ணணும், அதை மறந்துட்டேன். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்லைடர் டாட் ஸ்லைடர் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ இதான் நம்மளோட ஸ்லைடர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து டைமருக்கு வந்து செட் பண்ண போகிறோம். ஸ்லைடர் கவுண்டர் டாட் டெஸ்ட் equal to mathf டாட் ரவுண்ட் டு இன்ட். ஸோ நம்மளோட ஃப்ளோட் வேல்யூ வந்து டேட்டா இன்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்லைடர் டாட் ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்லைடர் டாட் ஸ்டார்டிங் வேல்யூ இந்த இது பண்ணுறோம்ல, ரவுண்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதையே நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இப்படி கொடுக்குறது தான் வந்து உண்மையிலே ஈஸி. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நார்மலாக அதுக்குள்ளே அது ஸ்டார்டிங் வேல்யூ டூ ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும், எரர் அடியும். ஓகே, இது வந்து நம்ம ஸ்லைடருக்குள்ளே இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண போகிறது வந்து கிரேடியன்ட்குள்ளே வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன் கீ அப் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கொடுக்குறது வந்து டேப் பண்ணுறதுக்கானது. ஸோ பட்டன் டேப் பண்ணால் என்ன ஆகும், கீ கெட் பட்டன் டவுன் போட்டால் சாரி கெட் கீ டவுன் ஸோ கீ டவுன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் போட்டிருந்தோம்னா அந்த பூலியன் வந்து செக் பண்ண போகிறோம். ஸ்லைடர் பிஜி ஃபில் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா
என்ன பண்ண போகிறோம்னா பிஜி ஃபில்லை வந்து ட்ரூ பண்ணி விட போகிறோம். ஸோ அப்படியே அடுத்த எல்ஸில் நிமிஷம் ஓகே எல்ஸில் அப்படியே நம்ம வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். இல்லைனா பிஜி ஃபில் வந்து ஃபால்ஸில் தான் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த இஃப் கண்டிஷன் எங்கே முடியுதுன்னு பார்ப்போமா? இந்த இடத்துல முடியுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து இந்த கிரேடியன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸ்லைடர் பிஜி ஃபில் வந்து ட்ரூவாக இருந்த பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மளோட கிரேடியன்ட், ஸோ கிரேடியன்ட் ஃபில்க்கு இங்கே ஒரு நேம் வச்சுருந்தோம். எங்கே ஸ்லைடர் ஃபில் கலரா ஓகே ஸ்லைடர் கிரேடியன்ட் கலர். ஓகே ஸோ நம்மளோட கிரேடியன்ட் வந்து ஃபில்லாக இருந்துச்சுன்னா ஸோ கிரேடியன்ட் கலர் அண்ட் பிளெயின் கலர் உள்ள கலர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஸ்லைடர் ஃபில் இருக்குல்ல, இந்த இமேஜ் ஃபைலுக்கு வந்து இந்த ரெண்டு கலர்த்தையும் வந்து ஸ்விட்ச் பண்ணி விடணும். ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைடர் ஃபில்ல அதோட கலர் மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு கமெண்ட் எழுதணும் தெரியுமா ஸ்டார்ட் மெத்தடில். ஸோ அதே தான் ஸ்லைடர் கிரேடியன்ட் கலர் டாட் எவாலுவேட் ஆஃப் டைம் ஸ்லைடர் மெயின் டாட் நார்மலைஸ்டு வேல்யூ. ஸோ நம்ம கொடுக்குற கலர் வந்து இந்த ஸ்லைடர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொடுக்குறோம். ஸோ கிரேடியன்ட் ஸ்டேட்டஸ் கலர் ஸ்டேட்டஸ் நினைக்கிறேன். கிரேடியன்ட் கலர் டெஸ்ட்டுக்கு என்ன பேர் வச்சுருந்தோம்? கலர் ஸ்டேட்டஸ் டாட் டெக்ஸ்ட். இதில் வந்து என்ன கொடுக்குறோன்னா பேக்ரவுண்ட் fill is in gradient and in else path we will switch that color. Slider fill dot color equal to slider plain color dot evaluate of time main slider main dot normalized value. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா நம்ம கொடுத்துருக்க பிளைன் கலரில் உள்ள கலர் எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளோட இமேஜ் ஃபைல்ஸ்க்கு வந்து செட் பண்ணுறோம். அவ்வளோதான், பெருசாக வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை இதில். ஸோ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், ஏதோ வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பிஜி இஸ் இன் பிளைன் கலர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்மளோட டோட்டல் கோடிங்கே வந்து இவ்வளோ தான். டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 74 இருக்குது. இதில் வந்து கேர்லி பேசஸ் தான் முக்கால்வாசி பிடிச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நியர்லி இதில் பாதி வந்து கேர்லி பேசஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளோட கோட் ஆஃப் லைன்ஸ் மெத்தடுக்குள்ளே 2 பேரும் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா அந்த ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 லைன்ஸ் கிட்ட தான் நம்மளோட மெயின் கொரியே இருக்குது. ஸோ இப்போ இந்த கோடை நம்ம வந்து இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகலையா அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட் கோடு வந்து இவ்வளோ தான் நம்மளோட யூஏஎஃப்பில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அடுத்து இந்த 3 வேல்யூ தான் நம்மளோட ஸ்லைடரை வந்து ஃபங்க்ஷனேட் பண்ணுறதுக்குள்ளது. அண்ட் இது வந்து நம்மளோட கிரேடியன்ட் வந்து ஃபில்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பூலியன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறோம். அண்ட் ஸ்டார்ட் மெத்தடில் நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னவாக இருக்கணும்? ஸ்டார்டிங் வேல்யூ தானே வரணும். ஃபைனல் வேல்யூ வந்து எந்த இதில் இருக்கணும்? ஸ்டார்டிங் வேல்யூவிலேருந்து நம்மளோட 10 வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் எண்டு மினிமம் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம். கவுண்டர் டெஸ்ட்டில் என்ன இருக்கணும் அண்டு எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் அப்டேட் மெத்தடில் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது அண்டு அதே மாதிரி தான் வந்து கிரேடியன்ட் ஃபில்லுக்கும் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கோடை எடுத்து நம்ம ஸ்லைடர் மெயின் ஒன்று வச்சுருக்கோமா? ஸோ இந்த ஸ்லைடர் மெயினில் வந்து நம்ம இந்த கோடை வந்து எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஓகே, எடுத்து உள்ளே போட்டு நமக்கு வந்து நார்மல் எல்லாத்தையும் காமிக்குது. ஸ்லைடர் மெயின் எல்லாமே வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்லைடர் மெயின் இருக்குல்ல, அதில் அந்த ஸ்லைடர் மெயின் அத்திக்கு உள்ளே போட்டுருங்க.
ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்லைடரை வந்து எடுத்து இது பண்ணும், ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஸ்லைடர் கவுண்டருக்கு வந்து இந்த ஸ்லைடர் நம்பர் டெக்ஸ்ட், ஸோ ஸ்லைடர் டெஸ்ட் ஸ்டேட்டஸுக்கு வந்து இது, அண்ட் ஃபில் ஸ்டேட்டஸுக்கு வந்து திஸ் ஒன். ஸோ ஹியர் யூ வில் see this gradient color and plain color. ஸோ ஃபஸ்ட் இந்த gradient கலரில் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கோ வித் சம் கைண்ட் ஆஃப் ரெட். டெமோவில் வேறு கலர் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் நான் வந்து வேறு ஒரு ரெட் கலர் போகிறேன். ஓகே, ரெட் வித் yellow. This seems really little nice. ஓகே, சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் அப்பவும். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ கிரேடிங் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே நம்மளோட ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்திங் ஒயிட். ஓகே, ரெட், எல்லோ, ஒயிட். ஸோ இந்த இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஃபிக்ஸில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு அதை வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து பிளெண்ட் கலர்லேயே கொடுத்துடலாம். ஸோ ப்ளைன் கலரில் ஒயிட் வேண்டாம், நம்மளோடது சம்திங் லைக் மெஜெண்டா ஆர் சம் கலர், மெஜெண்டா ஆர் மெஜெண்டா லிட்டில் டார்க். ஓகே, இதை எப்படி காப்பி பண்ணி we will paste it here. ஓகே, அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் இதில் வேறு டிஃப்ரெண்ட்டான கிரேடியன்ட் வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ பிளெயின் கலர் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்லைடர் ஃபில்லில் வந்து நம்மளோட ஸ்லைடர் ஃபில்லை இருந்து எடுத்து போட்டுருந்தோம். நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ ஸ்லைடர் எண்ட் வேல்யூ, மினிமம் வேல்யூ எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே செட் பண்ணிக்கும். அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் வி வில் ரன் திஸ். லெட்ஸ் ஹோப் இட் வில் ஒர்க். ஓகே, நம்மளோட ஸ்லைடர் இப்போ நான் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் ஆகுது. ஸோ இந்த மேலே இருக்கிற டெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட்டோட ஏரியா லிமிட் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அது வந்து இதாகுது. லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் 0 கொடுத்துடலாம். பொசிஷன் 0 with why we can't stretch this. Okay, mm, 55, and like that we will stretch this also. Stretch பண்ணிட்டு negative 55 கொடுத்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஃபுல்லாமே வந்து உள்ளே வந்துடும். ஸோ the button is in released or no action performed. ஸோ இப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக ப்ளைன் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளைன் கலர் தான் ஸ்டார்டிங் வருது. ஸோ பட்டன் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபில் ஆகிடுச்சு, ஸ்டில் இன் ஹோல்ட் ஸ்டேட். ஸோ ரிலீஸ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த இது வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடர் பிஜி ஃபீல்டு வந்து ஆஃபில் இருக்குது. இஃப் ஐ ப்ரெஸ் சி, நான் பட்டன் சியை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் கலர் வந்து ரன்னிங்லேயே மாறிச்சா. ஸோ இது ஸ்டார்டிங்கில் தான் மாற்றணும் அப்படின்னு இல்லை. ஸோ நம்ம ரன்னிங்லேயே மாற்றணுனாலும் கூட மாற்றிக்கலாம். ஸோ கொடுக்க வாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்மளோட நம்பர் கவுண்டர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து 0 1 2 3 அப்படிங்கிற அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூலே போகும். பட் இங்கே வர நம்பர் வந்து நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் இன்டிஜர், அதாவது ஒரு ஹோல் நம்பராக தான் காமிக்கும். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து ரவுண்டாக வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லி வந்து இது எழுதியிருக்கிறோம், ஒரு லைன் எழுதியிருக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அது வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி காமிக்கும். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் இது, பட்டன் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக முன்னாடி நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து சரியான ரெஃபரன்ஸ் கிடைக்கல. ஸோ இடையில நானே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கிடைச்சது தான் இது. ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் டுட்டோரியலில் மீட் பண்ணுறேன்.
I hope you all like this video. So மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி thumbs up கொடுத்துருங்க. And if you guys new to my channel, please do subscribe and share with your friends. So guys, உங்களுக்கு next video meet பண்ணுறேன். So until then, signing off, Adi from PG Tutorials. Bye guys.